You are watching Grace Television. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கணும். ஓசியா 3-4-5 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரை தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலையிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். இப்பொழுது இந்த மாலையிலே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசுவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக, உம்மை சந்திப்பதற்கு காத்திருக்கிறவர்களாக திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். மனுஷர் சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து அநேக காரியங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் 20% அதை குறித்திருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். கிரைஸ்டுடைய செகண்ட் கம்மிங் பற்றி, 2ஆம் வருகையை பற்றி. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று இயேசுவின் பகிரங்க வருகை. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொன்னால், இப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய 1ஆம் வருகைக்கு யூதர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இயேசுக்காக காத்தலே, அவர்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய 1ஆம் வருகை 2 பகுதியாக இருந்தது. 1ஆம் வருகை காத்திருந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 1ஆம் வருகை, மேசியாவினுடைய 1ஆம் வருகை 2 பகுதி என்பதை அவர்கள் மறந்து போனார்கள், அல்லது அவர்கள் அதை வேதத்திலிருந்து வாசிக்க மறந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, இயேசு 1வது வரும்போது 2 பகுதியாக இருக்குது. ஒன்று, அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து, 2வது அவர் ஆளுகை செய்ய வேண்டும், ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்யணும். இதான் 2 பகுதி. ஏசாயா புஸ்தகத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அதை குறித்து சங்கீதங்களிலே சொல்லுகிறார். அவர் வந்து மரிக்க வேண்டும். அது நியாயப்பிரமாணம் அல்லது ஆசாரிப்பு கூடாரம், அதில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து தான் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவங்களுடைய பண்டிகையே, யூதர்களுடைய 7 பண்டிகை ஆரம்பிக்கிறதே பஸ்கால தான் ஆரம்பிக்கும். முதல் பண்டிகையே பஸ்கால, இயேசுடைய மரணத்தில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் அவர்கள் அதை வாசிக்க மறந்து விட்டார்கள், அல்லது வாசித்தாலும் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அதுதான் இயேசு சொல்வார், வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் 1வது இயேசு செய்ய வேண்டியதை மறந்துட்டாங்க. நேரடியாகவே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். அவங்க திருப்பி மேசியா வருகை, இயேசு வருவார், அதாவது ராஜாதி ராஜாவாக வருவார், ஆளுகை செய்வோம் அப்படின்னே அவங்க காத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ நாமளும் இயேசுவினுடைய 2ஆம் வருகை 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 எடுத்துக்கொள்ளப்படுதல். 2வது இயேசுவின் பகிரங்க வருகை. இந்த 2ம் இருக்கிறது. அவர் வந்து ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்வார். இப்போவும் சபை எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசுவின் பகிரங்க வருகையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்குது. இயேசு ராஜாதி ராஜாவாக வருவார், ஆளுகை செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் அதில் 1ஆம் வருகை ஒன்று இருக்கிறது. அதாவது முதல் பகுதி இருக்கிறது. அது என்ன முதல் பகுதினா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இப்போ கடைசி காலத்தில் அநேக கள்ள உபதேசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலே இல்லை அப்படின்னு. ஆனால் வேதத்தில் இருக்குது, நிறைய வசனங்கள் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய விதத்திலும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. என்ன ரகசிய வருகைங்கிற வார்த்தை இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற வார்த்தை இருக்கும். ஏன் அன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, பகிரங்க வருகைக்கும் ரகசிய வருகைக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறதுக்காக ரகசிய வருகைங்கிற வார்த்தையை அவங்க ஏற்படுத்தினாங்க. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறதான வார்த்தை பைபிளில் இருக்குது. அந்த முதலாவது பகுதிக்கு தான் நாம் காத்திருக்கிறோம்.
இன்றைக்கி ஒரு கூட்டம் இல்லை இல்லை என்று அதை பற்றி சொல்லுகிறார்கள். அப்புறம் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரியவர்கள் கூட அதில் தடுமா இருக்கிறார்கள். அப்புறம் நமக்குமே இப்போ எப்படி இருக்குதுன்னா, பகிரங்கமாக இயேசு வருவார் நம்ம பார்ப்போங்கிறத நம்மளால் விசுவாசிக்க முடியுது. ஆமாம் வருவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவை சந்திக்க நாம் மர்ரூமாகி போவோம். கண்ணிமை பொழுதில் திடீர்னு மர்ரூம் ஆகிடுவோம், நம்மளாம் மறைஞ்சிடுவோம். இதை ஏற்றுக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. காரணம் அது எப்படிங்க திடீர்னு மறைஞ்சிடுவோம்? இயேசு வராரு கூட நாங்கள் ஒத்துப்போம். ஏன்னா இயேசு ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறாரு, 2வது தடவை வருவார்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் அப்படி மறைஞ்சு போவோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான விசுவாச கூட்டம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படாமல் ஒரு குரூப் இருக்காங்க, கேட்டுக்கிறாங்க. ஆமாம் வருவார் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்வார்ல, அந்த விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது வேரூன்றாமல் அப்படிம்பார். அந்த வசனம் போய் ஒன்று என்ன செய்யலை, வேறு ஊன்றலை. அந்த வருகைக்கான வசனம் வேறு ஊன்றலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை கேஷுவலாக அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டை படித்து கொண்டிருந்த போது, இந்த கொரோனா நேரங்களெல்லாம் பழைய ஏற்பாட்டை படிக்க நிறைய நேரம் கிடச்சிச்சு. வீட்டில் தானே இருந்தோம். அப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதை குறித்தும் அதுக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்களை குறித்தும் டைம் லைனாக வரிசை கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டாக, அதுவும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் திரும்பி வர்றதில் ஆரம்பித்து தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி நியாய தீர்ப்பு வரைக்கும் அதில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக, அதில் குறிப்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை நம்ம சொல்கிறதும் அதில் இருக்குது. ஸோ இப்போ அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், கடைசி நாட்களில் அநேக பரியாசக்காரர் வந்து 2 பேதுரு 3:3 இருக்குது. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன செய்வாங்களாம், பரியாசம் பண்ணுவாங்களாம். இப்போ அந்த மாதிரி குரூப் எழும்புது. அப்படி தான் ஏன் வருதுன்னு சொல்கிறாங்க, சும்மா ஏமாத்துறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசி காலம்லாம் கிடையாது, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது. அது நிறைய ஊழியக்காரங்களே இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கடைசி காலம்னு சொல்லி சும்மா ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த கடைசி காலத்தினுடைய ஆரம்பம் எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்படும் போது கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு யார் சொல்கிறது? பேதுருவே டைரெக்டாக சொல்கிறாரு. யோவேல் புஸ்தகத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டதாக அவர் எழுதுகிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த நாள் இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ கடைசி நாட்கள் அப்படிங்கிறது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய பார்வைக்கு அப்பயே நடந்துருச்சு. அந்த கடைசி நாட்களுடைய முடிவு என்ன? அந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு பகுதியாக சொல்லிக்கிட்டே வரார். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நடக்கும். அதில் ஆரம்பம் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. அந்த முடிவில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிறதுக்கான நம்முடைய காலத்தில் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாசித்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க. ஓசியா 3:5 திருப்பி வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி, நல்லா கவனிங்க, கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அது கடைசி நாட்கள் அப்படின்னு அர்த்தம். முதலாவது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து திரும்பி வந்தாங்க மோசே தலைமையில். 2வது செருபாபேல் தலைமையிலையும் நெகேமியா தலைமையிலையும், அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி எஸ்ராவுடைய தலைமையிலையும் அவங்க திரும்பி வந்தாங்க. அதாவது நெகேமியா வந்து அலங்கா கட்டினார், செருபாபேல் வந்து ஆலயம் கட்டினார், எஸ்ரா வந்து பிரமாணங்களை சொல்லி அவர்களை உருவாக்கினார். இந்த 3 பகுதியாக அவங்க திரும்பி வராங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய காலங்களில் கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த 2த்தையும் நாம் பார்த்ததில்லை. எகிப்தில் உள்ளதையும் எகிப்திலேருந்து வந்ததையும் நம்ம பார்க்கல, செருபாபேல் தலைமையில் வந்ததையும் நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் எழுதி வச்சிருக்கிறாரு, அது உண்மை. நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னபடி நடந்திருக்குது, சரித்திர குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் 3வது வேதம் சொல்லுது இல்லையா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது. 1948 இந்த சம்பவங்கள் என்ன செய்யுது, நடக்குது. இது இப்போ நம்ம காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருதல் 2021 நடந்த ஒரு சம்பவம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் நல்லா கவனிச்சு பாருங்கள். பின்னாடி அந்த ஃப்ளைட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். உக்ரைன்லேருந்து வந்த லாஸ்ட் பேட்ச் இதுதான். உக்ரைனில் உள்ளதான யூதர்கள் புறப்பட்டு வந்தாங்க. அவங்க வந்ததுலேருந்து அங்கே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து முடித்த அடுத்த சில மாதங்களில் அங்கே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து 1948 அவங்க திரும்பி வந்ததுக்கான ஃபஸ்ட்டு நாடாக ஃபார்ம் ஆனது. இது 2020களில் உக்ரைன்லேருந்து அவங்க புறப்பட்டு வந்ததுக்கான ஒரு மிக முக்கியமான சாட்சி.
அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்கிறதான தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கடைசி நாட்களில் வருவாங்கன்னு. குறிப்பாக இந்த ஒரு 70-76 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சம்பவம். ஆனால் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வரதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது கடைசி நாட்கள்னு அர்த்தம். கடைசி நாட்கள் அப்படிங்கிறதுக்கான என்னங்க அடையாளம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னா சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வருமானால் நீங்கள் அவங்ககிட்ட தைரியமாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்குது, எருசலேம்னு ஒரு பட்டணம் இருக்குன்னா அது கடைசி காலம்தான் அர்த்தம். அது கடைசி நாட்களில் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1850 வருஷம் அவங்க கிடையாது. கிபி 70 காணாமல் போனவங்க 1948 தான் ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், நேற்று இதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு நகரம், ஒரு ராஜ்யபாரம் காணாமல் போய் திருப்பி அதே ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொன்னால் அது இஸ்ரவேல் ராஜ்யம் மட்டும், வேறு எந்த ராஜ்யமும் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான். அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிக முக்கியமான அடையாளமாக இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்தாச்சு. 1948 இந்த 2021 இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக வராங்க, எல்லா இடங்கள்லேருந்தும் வராங்க. இது உக்ரைன்லேருந்து வந்ததான் லாஸ்ட் பேட்ச். ஓசியா 3, 4, 5 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அங்கேருந்து நீங்கள் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமாய் வரிசைக்கிரமமாக யோவேல் புஸ்தகம் வரைக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் அதில் இருக்குது. அதை பற்றி அடுத்து ஒவ்வொன்றா சொல்கிற சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஓசியா 3, 4, 5 சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு, கடைசி நாட்களில் வருவாங்கன்னு. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகங்கள் வாரிக்கொள்ளப்படும், அதெல்லாம் இப்போ நடக்குது. 4:3 பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு விசை மிருகங்களை நான் வாரிக்கொள்வேன் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் அதில் சொல்கிறேன், அத்தனையும் வரிசைக்கிரமாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 9:4 வாசி. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாரும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல் இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இந்த 2 காரியத்தை நன்றாய் கவனிங்கள். அந்த வசனத்தில் 2 காரியம் முக்கியமாக பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு, அதான் ரொம்ப முக்கியம். 3ஆம் அதிகாரம் 4, 5 அவங்க திரும்பி வருவாங்கன்னு இருக்குது. திரும்பி வந்த பிறகு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. அந்த வசனம் முழுக்க என்ன சொல்லுதுன்னா, திராட்சை ரசத்தின் பானபலி ஆலயத்துக்குள் வராது, கர்த்தருடைய அப்பம் ஆலயத்துக்குள் வராது. அதாவது அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராதுன்னு இருக்குது. அதில் அந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்தாலும் தெளிவாக உங்களுக்கு புரியும். அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அப்படி தானே இருக்குது. முடியும் போது அவருடைய அப்பம் ஆலயத்துக்கு வருவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராதுன்னு இருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு 1948 சபைகளுக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் எது? அப்பமும் ரசமும் சர்ச்சில் நடக்காத காலம் எந்த காலம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனியன் இல்லாத காலம் எது? இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியும். எந்த பீரியடில்? கொரோனா பீரியடில் மட்டும் கம்யூனியன் நமக்கு இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் கம்யூனியன் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலேருந்து, அதாவது 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் அங்கே இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் இருக்கும். அப்படியே ஒன்றுனா சொல்லிக்கிட்டே வருவார். அது திருப்பி போடாத அப்பம், நான் எப்படி உன்னை திருத்துவேன் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது. திரும்பி வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறதை பற்றி அங்கே இருக்கும். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் உண்டு? பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்க கொண்டு வருவார். கொஞ்ச நாள் அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? தூரம் போவாங்க. அப்புறம் கர்த்தர் யாரையாவது வந்து எச்சரிப்பார், கேட்க மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பாரு, அவங்க போட்டு அடின்னு அடிப்பாங்க. திருப்பி கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுவாங்க. திருப்பி ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்குவார், வர்ச்சகனை எழுப்புவார், விடுதலையாக்குவார். திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, திருப்பி தப்பு பண்ணுவாங்க, திருப்பி எச்சரிப்பார், திருப்பி யார்ட்டையாவது பிடிச்சி கொடுப்பாரு, அவன் போட்டு அடிப்பான், திருப்பி ஒரு இது வந்து ரொட்டீனாக நடக்கும் அவங்களுக்கு. இந்த ரொட்டீனாக எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் போய் அப்புறமா வாசிச்சு பாருங்கள். வீட்டில் ரொட்டீனாக இருக்கும். எந்த காலத்தில் அவங்க ஒழுங்காக இருந்தாங்க, எத்தனை வருஷம் கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க, யார் கையில் பிடிச்சி கொடுத்தாரு, எத்தனை வருஷம் அவங்க அடித்தா, அந்த நேரத்தில் எந்த ரட்சகராக அவங்க எழுப்பினார், அதாவது எப்தாவாக இருக்கும், சிம்சோனாக இருக்கும், கிதியோனாக இருக்கும், பாராக்காக இருக்கும், யார் எழுப்பினார், அப்புறம் எத்தனை வருஷம் அவங்க உருப்படியாக இருந்தாங்க, எல்லாம் இருக்கும். வரிசையாக இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அது அவங்களுடைய சுபாவம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதான் சுபாவம்.
இஸ்ரவேல்னா தேவ ஜனம் தானே, நமக்கும் அதான் சுபாவம், நம்மளும் அப்படி தான் இருப்போம். நம்ம ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சொல்லிட்டு குறை சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டுன்னெலாம் சொல்லக்கூடாது. நம்ம அதை விட மோசம். அவனாவது கொஞ்சம் வருஷம் உண்மையாக இருப்பான். நம்ம போன 1ஆம் தேதியிலேருந்து இந்த 1ஆம் தேதி வரைக்குமே இருக்க மாட்டோம். போன 1ஆம் தேதி கம்யூனியன் எடுத்திருப்போம், இந்த 1ஆம் தேதி கம்யூனியன் எடுக்க வருவோம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளால் ஒழுக்கமாக இருக்க முடியுதா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்க முடியுதா? அந்த ஒரு மாதத்துலேயே நிறைய பிரச்சனை நமக்கு வருது. ஆண்டவரோட தூரம் போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த 1ஆம் தேதி கம்யூனியன் கொடுக்கும்போது கையில் வாங்கி வாயில் போடுறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. ஓரளவுக்கு பயம் இருக்குது. ஐயோ, ஏன்னா அதுவும் என்ன பயம்னு கேட்டால், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணால் உங்களுக்கு வியாதி வந்துடும், அப்படியே மீறி சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. அப்படி தான் இருக்குது அது வசனத்தில். உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது. அதை கொலைக்கெல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு ஒன்று வியாதி வரும், இல்லைன்னா செத்து போவீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பயம்தான். ஐயோ, இதை எடுத்தால் வியாதி வந்துடுமோ. அப்புறம் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், நம்மால் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வாயில் போகிறதுக்கு முன்னாடி பயமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்தவான்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு, இப்போ இல்லை, நிறைய சபையில் இப்போ இல்லை, முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இந்த கம்யூனியனுக்கு முந்தின நாளை சுத்திகரிப்பு நாள்னு வச்சுருப்பாங்க. அந்த 1ஆம் தேதிக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிப்பு நாள். அன்றைக்கி வரவங்களுக்கு தான் மறுநாள் கம்யூனியன் கொடுப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இவங்களை சுத்திகரிப்பு பண்ணி அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அன்றைக்கி உட்காந்து எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணி சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லி அன்றைக்கி உள்ள ஞாபகம்லாம், சில சபைக்கெல்லாம் பாரம்பரிய சபைக்கு போயிட்டீங்கன்னா அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், 4 பக்கமும் திரும்பி சொல்லணும். ஏன்னா கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சமாதானம் எல்லாம் எடுத்திங்கன்னா வியாதி வந்துடும். அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு அப்படி ஒரு பயம். ஸோ இந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஒழுக்கமாயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு மாதமே நம்மளால் ஒழுக்கமாக இருக்க முடியல பாருங்கள். ஒரு மாதத்துக்கே தடுமாற்றம். போன 1 எடுத்து அடுத்த 1ஆம் தேதி எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம இஸ்ரவேல் புத்திர குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாம் அதை விட மோசம். இதில் அவனாவது பரவாயில்ல, தப்பு செஞ்சு அதுக்கப்புறம் அடித்த உடனே திருந்திடுவான். நம்மளால் திருந்தவும் மாட்டான். ஆண்டவர் ஏதாவது சொன்னார்னா கர்த்தர் கிருபை உள்ளவன்ட்டு அடி வாங்கிட்டே போவான். அடியை வாங்கிக்கிட்டு சொல்லுவான், அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவருங்க. ஏன்டா அப்புறம் ஒன்று அடித்தார், என்ன மட்டுமா அடித்தார், எவ்வளோ பேர் தான் அடித்தார், அவனும் வாங்கினா நானும் வாங்கினேன், பிரைஸ் த லார்ட் அப்படின்ட்டு போயிடுவான். அவன் அடி வாங்கினதே தெரியாது. இஸ்ரவேல் புத்திரர் கொஞ்சம் பரவாயில்ல, அடி வாங்கினா கொஞ்சம் மனம் திரும்புவான். நம்ம ஆட்களுக்கு அந்த இதுலமே கிடையாது. ஒரு மாதம் சபையில் ஒர்க்கமாக இருக்க முடியாது, ஒரு மாதம் உருப்படியாக இருக்க முடியாது. ஏன் அதை விடுங்க, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா, கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமாதானம் இருக்கும். அந்த வீட்டில் 1ஆம் தேதி காலையில் அந்த ஆராதனைக்கு வரும்போது சொல்லிக்கிட்டே வருவாங்க, இன்றைக்கி கம்யூனியன் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், சோதரம் 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 அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. எடுத்துகிட்டு போகும்போதே பாருங்கள் சண்டை பிச்சுக்கும். அடி எடுக்கிற வரைக்கும் தான் மரியாதை பாருங்கள். அவ்வளவே நம்மளால் உத்தமமாக இருக்க முடியுது, அதுக்கு மேலே இருக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களுடைய உத்தமத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, அவர்கள் உத்தமமாக இல்லையாமா, அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சாம். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்தாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு, 1850 வருஷம் கழிச்சு, ஹிட்லர்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி போனால் தப்பிச்சா போதும்னு வந்தாங்க. வந்துட்டு இந்த 70 வருஷத்தில் மட்டும் அவங்க கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்கன்னு பாருங்கள். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்தென்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே இருக்கிற இடம் என்ன சொல்லப்படுமா, ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படுமா. கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல் 11:8 இருக்கு. இவங்க வந்ததே 1948 தான். ஆனால் இந்த 70 வருஷத்துக்குள்ளே இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சோதோமில் என்ன பிரச்சனை இருந்துச்சு. சோதோமில் ஓரினச்சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, உலகத்தினுடைய ஹோமோசெக்சுவாலிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு? உலகத்தினுடைய ஹோமோசெக்சுவாலிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இதான் பரேடு நடக்குது பாருங்கள். சோதோமில் நடந்த அதே பரேடு ஜெருசலேமில் நடக்குது. இப்போ இது வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி பரேடு. இது நீங்கள் அதுக்கு மேலே பார்க்க வேண்டாம், இது ஹோமோசெக்சுவாலிட்டி பரேடு. என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து அப்படியே அங்கே வந்து இதுக்கு போவாங்க, பரேடு போவாங்க, நடந்து ஃபுல்லாக போயிட்டு சாயங்காலத்தில் ஒரு இடத்துல போய் கூடுவாங்க. இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை இன்றைக்கி சபை அக்செப்ட் பண்ண தொடங்கியிருக்குது. வெளிநாடுகள்லாம் சபை அக்செப்ட் பண்ணியிருக்கு. நம்ம நாட்டிலையும் அதுக்கு ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. சில அரசாங்கங்கள் அது ஆதரவு தெரிவிக்குது சில இடத்துல. அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு சிலரை கேட்குறாங்க, ஹோமோசெக்சுவாலிட்டி தப்பாங்க. முதல்ல வசனத்தின்படி தப்பு. ஃபஸ்ட்டு என்னபடி? வசனத்தின்படி தப்பு. அவ்வளோதான். வசனத்தில் தப்புன்னா
தப்பு தான். லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண் புணர்ச்சிக்காரனை பற்றி சபையில் சேர்க்கக்கூடாதுங்கிறார். இல்லைங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வந்து ரொம்ப கிருபை உள்ள தேவன், இரக்கத்தின் தேவன். புதிய ஏற்பாட்டிலையும் சொல்கிறாரு ரோமரில், அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்க. அப்போ ஹோமோசெக்சுவாலிட்டி, எல்ஜிபிடி எல்லாமே ராங். இப்போ இது எப்படி சரின்னு சொல்கிறோம்? வசனத்தின்படி தப்பாயிடுச்சு. ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க. அதான் அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து பாவம். முதல்ல இவங்களுக்கு என்ன தெரியல, சுபாவத்தின்படி அனுபவியாமல் இது ஒரு பாவம். இதை இவங்க எங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரோட சேர்க்குறாங்க. எல்ஜிபிடி கியூன்னு இருக்குல்ல, எல்ஜிபிடி டீனா டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர்னா திருநங்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவங்களோட குரோமோசோம் குறைவு, அது பிறப்பிலே இருக்கக்கூடிய குறைபாடு. அது வந்து குறைபாடு, இது பாவம். இவன் வந்து இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிசாசோடைய தன்மை இது. அப்புறம் இவனே மனம் திரும்பி வந்து ஒரு நாள் என்ன செஞ்சுருவான், அப்படி வந்தவங்களாம் இருக்கிறாங்க. மனம் திரும்பி வந்து ஐயோ நான் செஞ்சது பாவம்னு சொல்லிட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டரால் அப்படி வர முடியாது. அவங்க லைஃபே அப்படி தான் இருக்குது. இவன் வந்து என்ன பண்ணிட்டானா, இந்த டிரான்ஸ்ஜெண்டரை கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுடையதான குறைபாடை இவன் பாவத்தை வச்சு மறைக்கிறான். இவன் பாவத்தை மறைக்கிறதுக்கு அவங்களை சேர்த்துக்கிறான். ஹோமோசெக்சுவாலிட்டி பாவம், அது அருவருக்கத்தக்க பாவம், அது அழிக்கத்தக்கதான பாவம். சோதோமில் இருந்தவனை கர்த்தர் அந்த பட்டணத்தை அழித்தார்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி கடைசி நாட்களில் இந்த பாவம் அப்படியே பரேடாக போகுது. இந்த பரேடு இவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, சரி அது ஒரு சுபாவனே வச்சுக்கோங்க. இவங்க வேணுன்ட்டே என்ன பண்ணுவாங்க, சகல அருவருப்பையும் ரோட்டில் தான் செய்வாங்க. ரோட்டில் பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்க. நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தபோது, நான் இருந்த சிட்டி அப்போ வந்து எருசலேம் தலைநகரம் கிடையாது இஸ்ரவேலுக்கு. அப்போது அந்த நான் இருந்த சிட்டி மிக முக்கியமான எல்ஜிபிடிக்கு தலைநகரம் மாதிரி இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் பேர் கூடுவாங்க. கண் கொண்டு வெளியே வர முடியாது ரூமை விட்டு. அவ்வளவு கொடுமையான அருவருப்புகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டில் உட்காந்து. கேட்டால் எங்கள் உரிமை இது அப்படிம்பாங்க. இன்றைக்கி திடீர்னு ட்ரம்ப் வந்திருக்கிறார். இந்த 4 வருஷம் எல்ஜிபிடிக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் தடை போட்டிருக்காரு. இந்த 4 வருஷம்தான். ஒருவேளை அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி அதை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடலாம், அது அவருடைய இஷ்டம். ஆனால் இந்த 4 வருஷம் இவங்களை அவர் பண்ணதுக்கு ட்ரம்ப்புக்கு அதனால் பிரச்சனை வரப்போகுது. ஆனால் உலகமே என்ன சொல்லுது, ட்ரம்ப் அடுத்தவங்களுடைய உரிமையில் தலையிடுறாரு, ட்ரம்ப் பைபிளை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ட்ரம்ப் என்ன செய்கிறாரு, பைபிளை ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணும்போது இதை தடை பண்ணுறாரு. இது தடை செய்யப்பட வேண்டியது. இதை அலோ பண்ண முடியாது. சர்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக அலோ பண்ண முடியாது. இன்றைக்கி சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிநாடுகளில் அருவருப்புகள் வருது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், நீங்கள் அதை பாருங்கள். கொரோனா நேரத்தில் அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சபைக்குள்ளே வர வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டார். அதோட அர்த்தம் என்ன? நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, கொரோனானால நாங்கள் கம்யூனியன் எடுக்கலை. கொரோனா கம்யூனியன் எடுக்க முடியாதபடிக்கு தடுக்குதுன்னா கொரோனா கம்யூனியனை விட வல்லமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சபையை கொரோனா மூடுகிறது என்றால் கொரோனா சபையை விட பவர்ஃபுல்னு அர்த்தம். ஆனால் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு தான் இருக்குது. மேற்கொள்ளாது. அப்போ எப்படி சபையை கொரோனா மூடும்? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சினிமா தியேட்டர் மூடுறாங்க, ஷாப்பிங் மால் மூடுறாங்க, சர்ச்சும் மூடுறாங்க. அப்போ சர்ச்சுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், சபைக்கு? அப்போ எல்லாம் ஒன்று தானே. சினிமா தியேட்டர் மாதிரி சொல்லும் போது அப்படி தானே சொல்லுவாங்க, எங்கள் எல்லாம் மூடிட்டோங்க. நம்மளே சொல்கிறோம் எல்லாம் மூடியாச்சு, சர்ச்சும் மூடிட்டோம். அப்போ சர்ச்சு எல்லாத்தோட ஒன்றா? உலகம் வேறு, சபை வேறு. உலகம் அது, இது தேவனுடைய சபை. அதை மூடலாம், இதை மூடக்கூடாது இல்லைங்க. கவர்மெண்ட் சொல்லுது சட்டத்துக்கு கீழ்ப்படிடும், வேற கருத்து. நான் சொல்கிறது கொரோனா எப்படி சபையை மூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் தெளிவாக இருக்குது பைபிளில். சபையை மூடுற அதிகாரம், திறக்கிற அதிகாரம் கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. சபையை பார்த்தே கர்த்தர் நேரடியாக சொல்கிறாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது, உலகளாவிய சபையை கர்த்தர் தான் மூடினார், வேற யாரும் மூடவே இல்லை, மூடவும் முடியாது. காரணம், அது கர்த்தருடைய சபை. எங்க சபை கர்த்தர் சபையை மூடுவாரா? ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கேட்டார், அது எப்படிங்க கர்த்தர் தான் உண்டாக்கின சபையை மூடுவாருன்னாரு. அவர் இடிப்பார். மூட மட்டும் இல்லை, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அவரே கட்ட சொல்லுவார். உள்ளுக்குள்ள அருவருப்பு காணப்பட்டால் கர்த்தர் இடிப்பார். அவர் கட்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் இடிப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் சபையை அவர் கட்ட ஆரம்பித்தார்னா தடுக்கிறதுக்கு ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. அவர் சபையை அவர் மூடினார்னா அதை திறக்கிற அதிகாரமும் எவனுக்கும் கிடையாது. கர்த்தர் தான் சபையை மூட அதிகாரம் கொடுத்தாதான் மூடவும் முடியும். காரணம் என்ன யோசித்து பாருங்க. உலகளாவிய வேர்ல்டு வைட் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வரல. குறைஞ்சது 6 மாதம், மேக்சிமம் 3.5 வருஷம்.
குறைஞ்சது 6 மாதம், மேக்ஸிமம் 3.5 வருஷம் அப்பமோ ரசமோ ஆலயத்துக்குள்ளே வரல. குறைஞ்சது 6 மாதம்னா தமிழ்நாடு இடங்களில் 6 மாதம் சபை மூடி இருந்துச்சு. கனடாவில் 3.5 வருஷம் மூடி இருந்துச்சு. 3.5 வருஷம் கழிச்சு தான் திறக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த 3.5 வருஷமும் அங்கே கம்யூனியன் கிடையாது. ஏன்? கம்யூனியன் என்பது ஒரு உடன்படிக்கை. கம்யூனியன் என்ன? அது ஒரு உடன்படிக்கை. அதாவது மணவாளன் மணவாட்டியோடு கூட செய்தது. ஆண்டவர் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ நம்ம கிட்ட அந்த உடன்படிக்கையை நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி. இப்போ ஒரு கவனன் போடுறாங்க. ஒரு இடம் வாங்குறீங்க. அந்த இடத்த 2 பேர் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. அதில் எல்லாம் ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் செய்கிறாங்க. ஒரு என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம்னு ஒன்று போடுறாங்க. போட்டுட்டு 3 மாதத்தில் கல்யாணம், 6 மாதத்தில் கல்யாணம்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட்டை அந்த கவர்னண்ட்டை கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த பத்திரத்தை கொஞ்சம் நிறுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் எதுக்கோ நிறுத்த சொல்கிறாருன்னு அர்த்தம். கம்யூனியன் சபைக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் நிறுத்துறாருன்னா அப்படின்னா என்ன காரணம்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், இல்லைங்க கொரோனா தான் காரணம் அப்படின்னா, தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை உலகத்தின் காரணத்தோடு பார்க்குறாங்கன்னா அவங்க உலகத்தார். அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டத்தை பார்த்தா தான் நீங்கள் தேவ பிள்ளை. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போது இஸ்ரவேலில் பஞ்சம் வந்துச்சு. ஆகாப் காலத்தில் பஞ்சம் இருக்குது, அப்புறம் ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் இருக்குது, அப்புறம் தாவீது காலத்தில் பஞ்சம் இருக்குது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் இருக்குது, எல்லார் காலத்துலையும் பஞ்சம் வருது. ஆகாப் காலத்தில் பஞ்சம் வந்த உடனே ஆகாப் என்ன பண்ணுறாரு? குதிரைக்கு புல் கிடைக்குமான்னு தேடி அவர் ஒரு பக்கமோ ஒபதியா ஒரு பக்கமோ போகிறாங்க. ஆனால் தாவீது காலத்தில் பஞ்சம் வந்த உடனே தாவீது செய்தது, இந்த பஞ்சம் ஏன் வந்தது என்று கர்த்தரிடத்தில் போனான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், இது என்னங்க ஒரு கேள்வி? ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு தாவீதுக்கு. ஏன் பஞ்சம்? மழை பெய்யல, அதனால் விவசாயம் இல்லை, அதனால் பஞ்சம். இதுக்கு எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? அவன் கேட்குறான், என் தேசத்தில் நீங்கள் சொல்லாமல் பஞ்சம் வராது. இந்த மழை பெய்யுது பெய்யலைங்கிற கான்செப்ட்லாம் எனக்கு கிடையாது. அது பஞ்சத்தின் தேசம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அப்போ விதை விதைச்சி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது மழை கையில் இல்லை, லேண்டு கையில் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அதைத்தான் தாவீது கேட்குறாரு, என் தேசத்தில் ஏன் பஞ்சம் வந்துச்சு? இப்போ கர்த்தர் சொல்லணும், என்ன சொல்லணும்? இல்லைப்பா இந்த மாதிரி மழை பெய்யல அப்படி தானே சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி இருக்குது, சவுல் அவருடைய ரத்த பழியை சிந்திட்டான், அவங்க இஸ்ரவேலை சபிச்சிட்டாங்க, அது நிமித்தமாக பஞ்சம் வந்திருக்கு, அதை நீ ரெக்டிஃபை பண்ணு, பஞ்சம் போயிடுங்கிறாரு. இப்போ போய் அவன் என்ன செய்கிறான்? அந்த ஜனங்களை பார்த்து அவங்களுக்கு சமாதானம் பண்ண விட்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் தாவீது, கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள்பார். சொன்ன உடனே அவங்க ஆசீர்வதிப்பாங்க, பஞ்சம் போயிடும். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். எந்த ஒரு சம்பவம் வந்தாலும் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் என்ன, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு வெயிட் பண்ணணும். இப்பவும் சொல்கிறேன், கொரோனாவுக்கு பின்னாடி சபை மூடுறதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. நீங்கள் வெறும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி கர்த்தருடைய சபையை மூடுச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையை உலகத்தில் மூடுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ ஏன் கர்த்தர் மூடினார்? அதான் கேள்வி. கர்த்தர் ஏன் மூட அனுமதி கொடுத்தார்? அதுக்கு ஒரே ரீசன், சபை கர்த்தரை விட்டு தூரம் போச்சு. கடைசி 20 வருஷம் சபைக்குள்ள அருவருப்பு. கர்த்தர் அருவருக்கு அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஓரின சேர்க்கை உச்சத்துக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எல்லாவித சபைகள் வந்துருச்சு. சபைக்குள்ளேயே குடிக்கிறது, சபைக்குள்ளேயே நிர்வாண சபை, ஆணும் கல்யாணம் பண்ணுற சபை, பெண்ணும் கல்யாணம் பண்ணுற சபை. ஐரோப்பாவுக்கு போயிடுச்சுன்னா 2 நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், 2 பூனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். சபைக்குள்ளேயே விக்கிரகங்களை கொண்டாந்து, புறஜாதி விக்கிரகத்தை கொண்டாந்து டான்ஸ் ஆடுறான். சபைக்குள்ளே எல்லா அருவருப்பும் நடக்குது. ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா இல்லீகல், எல்லாமே இல்லீகல் சபைக்குள்ளே. ஊழியக்காரனுடைய வாழ்க்கை தாறுமாறு. ஆனால் சபை நல்லா நடக்கும். அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, ஊழியக்காரனுடைய லைஃபாக பார்க்காதீங்க, பிரசங்கத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். எப்படி இருக்கும்? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சரிங்க அதெல்லாம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, நாங்கள் இந்தியா சூப்பர் சர்ச்சு. எவன் சொன்னான்? வெள்ளைக்காரனுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அவன் பாவத்தை வெளிப்படையாக செய்வான், நம்மால் பாவத்தை மறைமுகமாக செய்வான். இவ்வளோதான் வித்தியாசம். கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, புறஜாதியாரிடத்தில் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதுங்கிறார். சபைகளுக்குள்ள என்ன அருவருப்பு இல்லை இந்தியாவில்? ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான அருவருப்பு. சபைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எத்தனை பாகுபாடு. படித்தவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறீங்கல்ல, சபைக்குள்ளே படித்தவன் படிக்காதவங்கிற கான்செப்டே கிடையாது. இயேசுநாதருக்கு மீன் விற்கிறவரும் ஒருத்தர் தான், டாக்ஸ் வசூலிக்கிறவரும் ஒன்று தான்.
டாக்டரும் ஒன்று தான், படித்தவரும் ஒன்று தான், படிக்காதவரும் ஒன்று தான். அத்தனை பேருக்கும் அப்போஸ்தலர் என்று பேரிட்டார். சபைக்குள்ளே படித்தவனுக்கு தனி மரியாதை, அது கூட பரவாயில்ல. சபைக்குள்ளே இன்னென்ன பாகுபாடு இருக்குது. பணக்காரனுக்கு ஒன்று, யாக்கோபு எழுதுறாரு, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசத்தை சபையில் காட்டாதேன்னு இருக்குது. அதுவே பணக்காரருக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா, பிரதர் பார்த்து செய்யுங்க, பிரைஸ் தி லார்ட், உங்களை பற்றி இப்படி ஒரு விஷயம் வருது, நான் நம்பலை, ஆனாலும் உங்களை பற்றி சொன்னாங்க, உங்கள் காதில் இருக்கட்டுமே போட்டு வைக்கிறேன்பா. இதுவே ஒரு ஏழை தப்பு பண்ணிட்டான்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், நொறுக்குவார், அங்கே மட்டும் வார்த்தை கரெக்டாக வரும். ஏன்னா பணக்காரன் சபை விட்டு போயிட்டா தசமாங்காணிக்க போயிடும். சபைக்குள்ளே என்ன பாகுபாடு இல்லை, எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஜாதி பாகுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. பேதை கேட்டால் நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்டு ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே அப்பத்தை புசிக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை. பொய். பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பார்க்கும் போது அந்த ஜாதி பிசாசு எட்டி பார்க்கும். பாஸ்டர்கிட்டே வந்து சொல்கிறது, எங்கள் சைடில் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள் பாஸ்டர். என்ன உங்கள் சைடு, என்ன உங்கள் சைடு? இல்லை பாஸ்டர், எங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்குறதில்ல, பாருங்கள் எங்கள் சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ பரலோகத்துக்கு போனால் கூட தான் உன் சொந்தக்காரன் ஒத்துக்க மாட்டான், அதனால் நீ போகாமல் இருப்பியா? நீ இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டது கூட தான் உன் சொந்தக்காரன் ஒத்துக்கல, அதனால் இயேசுநாதரை விட்டுருவியா? இவன் திருடன், இவனுக்கே அந்த பிசாசு உள்ளே உட்காந்துருக்குது. ஆனால் இந்த பிசாசு அமைதியாக உட்காந்துருச்சு. ஒரு 18 வருஷம் உள்ள பிசாசு ஒன்று உட்காந்துருந்துச்சு இல்லை, இயேசுநாதர் வர்ற வரைக்கும் ஜெபாலயத்தில் 18 வருஷமாக இருந்துச்சாமா. யோசிச்சு பாருங்க, 18 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ பிசாசு 18 வருஷமாக வந்துட்டு போயிட்டே இருக்குது. உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா பெருமையும் பார்த்துக்கிட்டு அதில் சொல்லும், அவர் நம்ம ஆள் மாதிரி தெரியலையே, அப்படியே கேட்கறது பொறுமையாக. நீங்கள் ஊரில் எந்த பக்கமாக தான் உனக்குறடா? சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு நீ எதுக்கு வந்த சபைக்கு? ஊர் விசாரிக்க வந்த? எப்போ இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டியோ, எப்போ ஒரு ரத்தத்தில் பானம் பண்ணுறியோ, ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுறியோ, ஒரு அப்பத்தை புசிக்கிறியோ, ஒரு தேவனை ஆராதிக்கிறியோ, ஒரே ஸ்தலத்துக்கு போக போறியோ, எதா இருந்தால் உனக்கு என்ன? ஒரு தாய்க்கு நீ, ஒரு தேவனுக்கு, ஒரு தகப்பனுக்கு நீ நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவ்வளோதான். நான் அதையும் தாண்டி சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக பைபிளை விசுவாசிக்கிறவங்களா இருந்தால், கரெக்டாக பைபிளை நான் நம்புகிறேன், பைபிளை 100% விசுவாசிக்கிறேன்னா நீ ஜாதியை விசுவாசிக்க கூடாது. ஏன் தெரியுமா? பைபிள் படி ஆதாம் ஏவாளில் இருந்தால் எல்லாம் வந்துச்சு. ஒரு தாய் தகப்பனுக்குள்ளே இத்தனை ஜாதி வருமா? தெரிய வேணாம், மண்டையில் மசாலா வேணாம், இவ்வளோ ஜாதி வருமா? நீ பைபிளை விசுவாசிக்கிறன்னா அதை விசுவாசிக்கணுமா இல்லையா? இந்த ஜாதிங்கிற கான்செப்ட் வந்து பிசாசு கொண்டாந்துச்சு, அது பிரிவிறதுக்காக கொண்டு வந்தது. இன்றைக்கி சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பிரிவினை சபைக்குள்ளே. இங்கே 2 தான் இருக்குது, நம்ம சேர முடியாது. ஒன்று அவிசுவாசி, ஒன்று விசுவாசி, அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. மற்றபடி விசுவாசிகளுக்குள்ளே எந்த பாகுபாடு கிடையாது. படிப்பு பாகுபாடு, பண பாகுபாடு எதுவும் கிடையாது. சில ஊழியக்காரங்கிட்டே இருக்குது, இவனெல்லாம் என்ன செய்யனே தெரியல, சொல்லும் போதே ஜாதி பேரை சேர்த்து தான் சொல்கிறான் இன்னாருன்னு. கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஜாதி பார்த்தால் அவன் அளக்கிற அளவின்படி அவனுக்கு அளக்கப்படும். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களையும் ஜாதி பார்க்க வேண்டி வரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பின்னாடி. இன்றைக்கி சபை இப்படிப்பட்ட அருவறுப்புகளால் நிறைந்திருக்க. இந்த மாதிரி பாகுபாடு மட்டும் இல்லை, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வட்டி கூட்டுக்கிட்டு இருக்கிறான், சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு புடவை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இங்கே உட்காந்துக்கிட்டு புடவை வியாபாரம், அப்படியே உட்காந்து பக்கத்தில் இவர் இங்கே ஆவியை ஊற்றும், அனலே ஊற்றும், எழுப்புதல் வாருன்னா அந்த அம்மா அங்கே காட்டிக்கிட்டு இருக்குது. இந்த பச்சை கலர் புடவை பார்டர் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. பேகுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து காட்டுது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாதம் 50 ரூபா கொடுத்தா போதும் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். முன்பணம் 100 ரூபா கொடுத்தா போதும் சிஸ்டர். ஒரு வருஷம் நீங்கள் 50 கொடுக்கலாம். எங்கே உட்காந்துக்கிட்டே? சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே. இவர் இங்கே அட்டி எழுப்புதலுக்கு பின்னி பெடல் எடுக்கிறாரு. ஆவி ஊற்றுங்கப்பா, ஊற்றாது, அது வேற ஒன்றில் உட்காந்துருக்கு. அப்புறம் இந்த பிஸ்னஸ் நடந்தது இவருக்கும் தெரியாது. நான் இப்போ இவருனா மெல்கி பாஸ்டர் சொல்ல, பொதுவாக சபையில் இருக்கிற எந்த பாஸ்டருக்குமே தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு வியாபாரம் முழுக்க. அப்புறம் 6 மாதம் கழித்து இந்த புடவை வித்துச்சு பாருங்க, அது வந்து பாஸ்டர்கிட்ட சண்டைக்கு வருது. என்ன விசுவாசி வச்சுருக்கீங்க, புடவை வாங்கிட்டு ஓடி போயிடுச்சு. உன்னை யார் முதல்ல விற்க சொன்னாங்க? உன்னை தான் ஓட்டி இருக்கணும் முதல்ல. நல்லா கவனிங்க, சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டும். இங்கே வேறு எதுக்குமே இடம் கிடையாது. உன் வியாபாரத்துக்கு, உன் ஆட்டத்துக்கு, உன் பாட்டத்துக்கு, உன் கொண்டாட்டத்துக்கு, இங்கே மற்ற காரியங்களுக்கு எதுக்கும் இடம் கிடையாது. வாங்க, வந்த உடனே கண்ணை மூடிடுங்க, ஆராதிச்சு செய்தி கொடுக்கும்போது காதை திறந்துருங்க, கேட்டு முடிச்சுட்டு வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு எந்த சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காதிய. அப்படி பண்ணிங்கன்னா கர்த்தர் சபையை நொறுக்கிடுவார். கர்த்தருக்குடைய சபையை கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் நடத்தினால் சபை மூடப்படும். என்னன்றீங்க? கடைசி 20 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி நாங்களும் பல இடங்களில் போகும்போதெல்லாம் சொன்னோம், இல்லை சபை தப்பாக போகுது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கலராக லைட்டை போட்டு ரிவரை போட்டுட்டு அவனால் நின்று பாடவே முடியாத இடத்துக்கு வந்துட்டான். இப்போ எந்த பாட்டுமே அவனால் என்ன பண்ண முடியல,
நின்று பாடவே முடியல. ஏன்னா அவன் நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மியூசிக்கு ஆடினாதான் வர்ஷிப்புங்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான். இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம பாட்டை சினிமா பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு பாஸ்டருடைய காரில் ஏறின உடனே பாட்டு, அந்த காரை ஆன் பண்ண உடனே பாட்டு பாடிச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர் எஃப்எம் ஆன் ஆகிடுச்சு போல், அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை கேளுங்க நம்ம பாட்டு தான்னார். அப்படியே சினிமா பாட்டு மாதிரி இருக்குது. நடுவில் இயேசுவே அப்படின்னா அது நம்ம பாட்டு, இயேசுவே வரலன்னா அது அவங்க பாட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்காது. அப்படி பாட்டு, நீங்கள் பாட்டு என்பது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாம் நிறைய வாலிபர்கள் இப்போ வரீங்க என்டர்டெயின்மெண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து சபைக்குள்ளே பாடுறீங்க, நல்ல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வர வாலிபர்களுக்கும் சொல்கிறேன், இனி வரவங்களுக்கும் சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டி சாங்ஸ் வர்ஷிப் இஸ் நாட் ஃபார் என்டர்டெய்னிங், இட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாட்டு மறுரூபமாக்குவதற்காக சபையில் கொண்டு வரப்பட்டது, ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுவதற்கு கிடையாது. இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு பாட்டு என்டர்டெயின் பண்ணுது, நல்லா என்டர்டெயின் பண்ணுது, ஜனங்களை ஆட வைக்குது, பாட வைக்குது, எந்துவாக்குது, பையனை குதிக்க வைக்குது, பொம்பளை பிள்ளையை தூக்கி சுற்றுறான் சர்ச்சில். லூசு பயலோ. இன்னைக்கு என்ன, அன்றைக்கி ஒரு சர்ச்சில் போட்டிருக்காங்க போஸ்டர், இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்னென்னா பாஸ்டரும் பாஸ்டமாவும் டான்ஸ் ஆடுறாங்களா அன்னைக்கு, விளங்கிடும். அப்போ என்ன நினைக்கிறாங்க, சர்ச்சை என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக வச்சுக்கணும், ஜனங்களை வாலிபர்களை ஜாலியாக வச்சுக்கணும். இங்கே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அடுத்த தலைமுறை ஊழியர்கள் உருவாகிறாங்க. நம்ம தம்பியோட நேற்று ஒரு இன்டர்வியூ பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா ஸ்பிரிச்சுவலி அந்த தம்பி வரான். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யூ ஆர் சூசன் பை த காட் நாட் ஃபார் என்டர்டைனிங், ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அடுத்த தலைமுறையை மறுரூபமாக்குவதற்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ அவனை என்டர்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அதுக்கு உலகமே இருக்குது என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, அவனை என்டர்டெயின் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ ஒரு காலத்தில் என்னாச்சு, சினிமா பாட்டு மாதிரி பாடினாங்க இங்கே. இப்போ கொரோனாவுக்கு பின்னாடி கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு, சினிமா பாட்டே பாடுறான் சர்ச்சில். இப்போ என்னாச்சு, சர்ச்சில் சினிமா பாட்டே பாடுறான். சினிமா பாட்டு மாதிரி பாடினதுக்கே சபையை மூடிட்டாரு. இப்போ துணிகரமாக சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கிறான். தீர்க்க தரிசன பாட்டுன்னு வேற சொல்கிறான். தெரிஞ்சுக்க, இனிமேல் சபையை மூட மாட்டார், சபையை சிதறடிக்க பண்ணுவார். கர்த்தர் ஏற்கனவே ஒரு தடவை தான் எச்சரிப்பு கொடுப்பாரு, ரெண்டாவது தடவை நியாய தீர்ப்பு தான். ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், சபைக்குள்ள அருவருப்பு காணப்படுதுப்பா, திருத்திக்கோன்னு சொல்லி. இல்லை பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சில மூத்த ஊழியர்களே இதுக்கு வந்து துணை போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன நினைக்கிறேன்னா, இவங்கெல்லாம் இந்த பூனைக்குட்டி மாதிரி ஒரு 30 வருஷமாக எதுவும் பண்ண முடியாமல் அடக்கிட்டே உட்காந்துருந்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ள ஆசை இருந்திருக்குது, ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு கம்முன்னு இருந்திருக்காங்க. இப்போ 4 பேர் இப்படி ஏஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே வந்துடுச்சு. அவங்க ஆடுறாங்க, இவங்க ஆடுறாங்க, நம்மளும் ஆடுவோம். மூத்த ஊழியர்கள் செய்கிறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது உன்னுடையதான ஃபிசிக்கலில் இல்லை, உன்னுடைய ஸ்பிரிட்டில் இருக்கு. உன் இருதயம் எதில் நிரம்பி இருக்கிறதோ அது வெளியே வரும். உன் இருதயம் களியாட்டத்தில் நிரம்பி இருந்தால் நீ களியாட்டம் ஆடுவ. உன் இருதயம் நல்ல விசேஷத்தில் நிரம்பி இருந்தால் நீ ராஜாவை குறித்த கவியை சொல்லுவாய். உன் உள்ளுக்குள்ளே எது ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு நீ பார்க்கணும். யூ ஆர் நாட் ஹியர் டு என்டர்டெயின் த பீப்புள், யூ ஆர் ஹியர் டு டிரான்ஸ்ஃபார்ம் த பீப்புள். அதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, மூடுறா கதவைன்ட்டார். யோசிச்சு பாருங்கள், உலகளாவிய சர்ச்சை யாரால மூட முடியுமா? சரி, கொரோனா நேரத்தில் பார்ட் டைமாக ஷாப்பிங் மால் திறந்தாங்க இல்லையா? 8 மணிக்கு போய் நீங்கள் வாங்கிக்கிங்க, தேவையானதை வாங்கிக்கிங்கன்னாங்க. ஹாஸ்பிட்டல் திறந்துருந்துச்சு. டிவி திறந்துருந்துச்சா மூடி இருந்துச்சா? சேனல்ஸ்லாம் இருந்துச்சா இல்லையா? 24 hours இருந்துச்சு. இந்த ஸ்விக்கின்னு ஒன்று சொல்கிறான்ல, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, அது இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு இல்லை? இருந்துச்சா இல்லையா? அப்போ இவ்வளவும் இருந்துச்சு, சர்ச்சு மட்டும் இல்லை. புரியுதா? இன்னும் கூட சொல்கிறேன், கவர்மெண்ட் ஒர்க்கு நிறைய ஒர்க்கு நடந்துச்சு, கட்டுமான பணி இதெல்லாம் நடந்துச்சு, சர்ச்சு மட்டும் இல்லை. குறிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாம் மூடினாங்க, சர்ச்சு மூடினாங்க. ஆனால் ஆண்டவர் பார்வையில் சர்ச்சை மூடுறதுக்காக எல்லாத்தையும் மூடினார். ஏன்னா சபைக்குள்ளே அவ்வளோ அருவருப்பு. திருப்பியும் சொல்கிறேன், சபை அருவருப்புகளால் நிறைந்தால் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஏன்னா உலகம் எப்போவுமே அருவருப்பில் தான் இருக்கு. நோவா காலத்திலேருந்து அப்படி தான் அது இருக்கு. அதை ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் சபை அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டது. இதுக்குள்ளே அருவருப்பை காண கர்த்தர் ஒட்டுக்க மாட்டார். ஒரு வேளை அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியது என் வேலை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வர்றதை நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ. அப்புறம் நீ வந்து ஐசியூவில் வச்சு டியூப்பை மாட்டிட்டு வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே டியூப்பை விட்டுட்டு அப்புறம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது சாஸ்திரம் எப்படியாவது வச்சுங்கப்பான்னா வா இஷ்டம். நல்லா இருக்கும் போதே வந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. சில ஆட்கள்லாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கோங்க,
அதெல்லாம் முடியாது. பிரைஸ்ல நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்பா. ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல டேர்னிங்கில் பைக்கு கவுந்து சறுக்கி போய் கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுவான், பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா, கை உடஞ்சிருச்சு. உன்னை நல்லா தானே சர்ச்சுக்கு வர சொன்னான், கையை உடச்சிட்டா வர சொன்னான். கூப்பிடும் போதே வந்திருக்கலாமா இல்லையா? பல நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதான அந்த ஆலோசனையை, எச்சரிப்பை சபை அசட்டை பண்ணுகிறது. அந்த அசட்டையை நீ பண்ணிங்கன்னா, இது நடந்தது ஃபஸ்ட் டைம். அப்பமும் ரசமும் என்ன நடந்துச்சு, ஆலயத்துக்குள் வரல. 2வது தடவை சபையே இருக்காது. என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்த முறை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார். இப்போ ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்தார். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். உலகத்திலேயே சபை சீக்கிரம் தொடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த நாடுகளில் இந்தியா ஒரு நாடு. அதுலேயும் குறிப்பாக சவுத் இந்தியா, தமிழ்நாடு, இங்கே தான் சபை சீக்கிரம் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. கனடாலலாம் 3.5 வருஷம் ஆச்சு. இப்பவும் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. ஆனால் சவுத் இந்தியா மேலே அவருடைய கிருபை அனாதி மேலானது. இது மேலே கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கு. ஒரு நிழல் காப்பாற்றிக்கிட்டே இருக்குது நம்மளை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஆண்டவர் திருப்பி திறப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்டது. திரும்பி உள்ளே ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இந்த காலகட்டத்தில் சில தீர்க்க தரிசனங்கள் நடக்கும் என்று ஓசியா சொல்லுது. அந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த குறிப்பிட்ட கொரோனா கேப்பில் 2020 22, 23 நிறைவேறிச்சு. துல்லியமாக வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்த்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெயை கொண்டு போகப்படுகிறது. நல்லா கவனிங்க. எப்ராயிம் கர்த்தருக்கு காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய முடியுமா? இப்போ மெய்தலை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெய்தல் அப்படின்னா என்னென்னா, 23ஆம் சங்கீதம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கர்த்தர் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துனா என்ன அர்த்தம்? அப்புறம் போஷிக்கிறார்னு அர்த்தம். உலக பிரகாரமாக சொன்னால் ஆட்டை அவர் என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தர் எனக்கு போதிக்கிறார்னு அர்த்தம். நல்ல அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? பசும் புல்லின் மேல் இறங்கின பனித்துளிக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ புல்லை மேய்தல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னை போஷிக்கிறார், போதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்ராயிம் காற்றை மேய்தல் என்றால் என் வாழ்வை நான் சாப்பிட்றது, எனக்கு போஷிக்கிறது எல்லாமே புல்லில் இருக்குது. அதே மாதிரி எப்ராயிமுக்கு போஷித்தல் எதில் இருக்குதான்? காற்றில் இருக்குதான். காற்றுல சர்வை பண்ண முடியுமா? அதாவது சுவாசிக்கிறோம், அது வேறு, ஆக்சிஜன் வேறு. உங்கள் லைஃப்பை காற்றுனால நடத்த முடியுமா உங்களால்? பொதுவாகவே நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, காற்றுல விதைக்கிறாயா அப்படிம்பாங்க. காற்றுல நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது இப்பொழுது உலகத்தினுடைய மொத்த பிஸ்னஸில் 80 to 90% காற்றை அடிப்படையாய் கொண்டது. நம்முடைய சர்வைவ் காற்றை அடிப்படையாய் கொண்டதாகத்தான் இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் அதுக்கான ஒரு பேசிக் ஆதாரம். இன்றைக்கி உங்கள் செல்ஃபோன் தான் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பொருள் இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, அல்லது ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்க, என்னவோ யூஸ் பண்ணுறீங்க, செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, மொபைல் டேட்டாங்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. இவ்வளவும் எதில் இயங்குது? காற்று தான் அதோடைய பேஸ். முந்தி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும். அதுலேருந்து ஒரு ஒயர் போகும். அந்த ஒயர் ரோடு வரைக்கும் போகும். ரோட்டில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு பில்லர் மாதிரி போகும். அந்த பில்லர்லேருந்து போகும். அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. உலகம் முழுக்க கம்பியில் இணைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இருக்கிறதுக்கு பேர் கம்பி இல்லா தந்தி முறை. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒயர்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்ககிட்ட இருக்க ஒரு செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் கூப்பிட்றீங்க ஒருத்தருக்கு அமெரிக்காவில், அவர்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது. 2 பேருடைய செல்ஃபோனுக்கு நடுவில் என்ன இல்லை? எந்த ஒயர் கனெக்ஷனும் எந்த கனெக்ஷனும் இல்லை. நீங்களும் அவரும் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கால் போட்ட உடனே, ஃபோன் பண்ண உடனே அவருக்கு போகுது. நீங்கள் மெசேஜ் அனுப்பின உடனே வாட்ஸ்அப்பில் அவருக்கு ரீச் ஆகிடுது. அவர் பேசிக்கிட்டே சொல்கிறார், எங்கே அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் அனுப்பு அப்படிங்கிறார். அனுப்பின உடனே அவர் பார்த்துக்கிட்டே சொல்கிறார், வந்துடுச்சுப்பா அப்படிங்கிறார். செகண்டில் வருது. எப்படி அமெரிக்காவுக்கு போகுது? இங்கிருந்து கர்நாடகாவிலேருந்து அனுப்புகிறீங்க. நீங்கள் அமெரிக்கா கூட வேண்டாம், டெல்லிக்கு அனுப்புகிறீங்க, பாம்பேக்கு அனுப்புகிறீங்க. எப்படி போகுது? எது வழியாக ட்ராவல் ஆகுது? முழுக்க எதில் ட்ராவல் ஆகுது? காற்றை அடிப்படையாய் கொண்டது. காற்றில் தான் அது ட்ராவல் ஆகுது. இப்போ காற்றுல முதல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ காற்றுல மெசேஜ் அனுப்பணும்,
காற்றை ஃபோட்டோஸ் அனுப்பணும், இப்போ காற்றுல வீடியோ அனுப்புகிறோம், இப்போ காற்றுல பிஸ்னஸ் பண்ணுறோம், காற்றுல படிக்கிறோம் ஆன்லைன் கிளாஸ், காற்றுல வியாபாரம் பண்ணுறோம் ஆன்லைன் பிஸ்னஸ், காற்றுல தொழில் பண்ணுறோம், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ முழுக்க முழுக்க காற்று உங்கள் லைஃபையே, கொரோனாவோட நம்முடைய லைஃபையே முழுக்க காற்று ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. காற்றின் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படியா? ஆமாவா இல்லையா? வாசிங்க எபேசியருக்கு நிருபம். என்ன பைபிளுடைய தீர்க்க தரிசனம் கவனிங்க. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் அதையும் கையில் வச்சுக்கோங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, போதும், ஆகாயத்து அதிகார பிரபு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? யாராவது இங்கிலீஷ் பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? எனிபடி? பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர் அல்லது பிரின்ஸ் ஆஃப் த விண்டுன்னு இருக்கும். சில டிரான்ஸ்லேஷனில் பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த, காற்றுக்கு அதிபதி. இக்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற, டிசோபடியன், அதாவது உலகத்தாருக்கிட்ட எது கிரியை செய்யுதுன்னா காற்றுக்கு அதிபதி தான் வேலை பார்க்குறானாமா. இப்போ காற்றுக்கு அதிபதியோடைய காலம். டோட்டல் காத்தையும் சில அதிபதிகள் பிசாசுகள் என்ன செய்து ஆளுகை செய்து கடைசி காலத்தில் இதை வச்சு தான் டோட்டல் வேர்ல்டை பிடிக்க போகிறாங்க. இப்போ வேர்ல்டை பிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? சேட்டிலைட். மொத்த சேட்டிலைட்டும் எதில் இயங்குது? அங்கேருந்து நீங்கள் வரதெல்லாம் காற்றுக்குள்ளே தான் இருக்குது.